அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் ஊழ் வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது. வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அணிவிப்பது என்பது அரிதே ஆகும் என்ற திருக்குறள் கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து இன்றைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகரவாசி அவன் அங்கே இங்கே விட்டுருக்கான். அவனுக்கு நகரவாசின்னு எப்படின்னு தெரியும், அவங்களுக்கு சுகர்லாம் இருக்கிறதுனால இரவு நேரத்தில் அவனுக்கு பசிக்குது, சாப்பிடணும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அங்கேருந்து நாய் பிஸ்கெட் எடுத்து அவன் சாப்பிட்டுதான். அந்த நாய் பிஸ்கெட் எடுத்து சாப்பிடும் அது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அடிக்கடி அந்த நாய் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வீட்டம்மாட்டா சொல்லி விட்றான், நீ கடைக்கு போனீங்கன்னா நாய் பிஸ்கெட் ஒன்று மட்டும் வாங்காத, நாய்க்கு மட்டும் வாங்காத, எனக்கு சேர்த்து கூட 2-3 வாங்கி வை, எனக்கு நல்லா இருக்குது சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவரும் அந்த கடையில் போயிட்டு நாய் பிஸ்கெட் வாங்கும்போது கூட 10 எண்ணிக்கை சேர்த்து வாங்குறாரு. எதுக்குமா அந்த உங்கள் வீட்டு சின்ன நாய்க்குட்டிக்கு இத்தனை பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்க, ரொம்ப போகுமேங்கிறாங்க. இல்லை இது சின்ன நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் தான், எங்கள் வீட்டில் பெரிய நாய்க்குட்டி ஒன்று இருக்குன்னு. பெரிய நாய்க்குட்டினா என் வீட்டு கணவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டம்மா சொல்கிறாங்க. ஏமா இது நாய்க்காண்டி தயாரிக்கக்கூடியது, அதை பெரிய மனுஷர்கள் சாப்பிடக்கூடாது, அது கொன்னுரும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு அது சுவையாக இருக்குன்னு சொல்கிறாரு, அதனால் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்படியாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து வர்றாங்க. அந்த அம்மா மட்டும் தனியாக வந்து இன்றைக்கி கம்மியான பிஸ்கெட் வாங்கிடுவோம், நாய்க்கு மட்டும் பிஸ்கெட் வாங்குறாங்க. என்ன நாய்க்கு மட்டும் பிஸ்கெட் வாங்குறீங்க அப்படிங்க? இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் அப்படின்றாரு. நான் தான் சொன்னேன், நாய் பிஸ்கெட் சாப்பிட்டா அது அவர் கொன்னுருன்ட்டு. அப்படி இல்லை, நாய் பிஸ்கெட் சாப்பிட்டா தானே கொண்டு போகல, அவர் அடிக்கடி ரோட்டில் ஓடுற காரை துரத்தி குறுக்க பாஞ்சிட்டாரு, அதில் பாஞ்சு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். பார்த்துக்கோங்க, நம்மளுடைய இயற்கையான ஒரு இதுக்கு வகுத்த வாழ்க்கையின்படி நிறைப்படி வாழலைன்னா இந்த மாதிரியான இயற்கை முறையாக நம்ம செயல்பட முடியாமல் போயிடுது அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். செலி அன்போடு சேஷா பிரபு.